நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறுத்து. ஆயிடா என்னடா குள்ளா இன்னும் விழுந்து வர போறேன்னு சொன்ன. நான்லாம் ஃபார்முலா 1 ரேஸ்லயே கலந்துக்க வேண்டிய ஆள்ரா. டேய் சப்ஜெக்ட்ல ஒரு ஃபார்முலா கூட தெரியாது, நீ எல்லாம் ஃபார்முலா 1 ரேஸ்ல கலந்துக்க போறியா? ஏன் போக முடியாதா? மச்சி ஃபார்முலா 1 ரேஸ்ங்கிறது கார் ரேஸ்ரா, பைக் ரேஸ் இல்ல. டேய் குள்ளா என்னடா கீழ கொஞ்சம் கலாய்ச்சா போதுமே உடனே அலாரம் வச்சிருவியா? இதாண்டா உன்ட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம். சாச்சா ஏன்டா அப்பு அவ்வளோ உயரத்துல இருந்து இறங்க போறியே, கீழே விழுந்துட போடா, ஸ்டூல் போடவா? என்ன காத்தாடி பாலாக்கு பதிலா நானா? மாப்ள நடந்த விஷயத்தை கேட்டு உங்க ஃப்ரெண்டு சரவணன் ஹாப்பியா? ஏன் சரவணன் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? டேய் நீங்க தான் நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. பையனோட பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு, சைலண்டா இருக்கீங்க. சைலண்டா இல்லாம வேற என்னடா பண்ண சொல்ற? டேய் தீபாவளி வருதுடா, சீசனுக்கு ஏத்த மாதிரி பட்டாசை வச்சு பட்டைய கிளப்ப வேண்டியதானே? அதுதான் நாங்களும் யோசிச்சோம். ஆனா கார்த்தி இப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி அப்படி பண்றது? டேய் நான் சொல்றதே அவன மாதிரி ஆளுங்களுக்காக தான். என்னமோ வசூல் ராஜால வர ஆனந்த் சார் மாதிரி எப்ப பார்த்தாலும் தலையை தொங்க போட்டே உட்காந்துருக்கான். ஏதா பண்ணு மாப்ள. எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது. இந்த தீபாவளிக்கு நம்ம பசங்க யார் வீட்லயாச்சும் போய் டேரா போட்டுடலாமாடா? காசு செலவு இல்லாம தீபாவளி கொண்டாட சூப்பர் பிளான். ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா யார் வீட்டுக்கு போறது? அடடே வாங்கோ வாங்கோ. ஹாய். டேய் அந்த பொண்ணு என்ன சரவணா சோச்சுக்கு போட விடுக்க வந்திருக்கு. வாங்க வாங்க ஏல விட்டுட்டு இருக்க. என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா ஆமா, பசங்கள்லாம் சந்தோஷமா இருந்தா தான் அந்த பொண்ணுங்களுக்கு பொறுக்காதே. சந்தோஷமா இருக்க. என்ன மேட்டர்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. இல்ல தீபாவளி வருது, அதை எப்படி கொண்டாடலாம்னு பேசிட்டு இருந்தோம். வேற எப்படி பட்டாசு வெடிச்சு கொண்டாட வேண்டியதுதான். பட்டாசு வெடிச்சு கொண்டாடாம பாகிஸ்தான் பார்டர்ல பாம்பு வச்சா கொண்டாடுவாங்க. இல்ல ஸ்வேதா, வழக்கமா எல்லா தீபாவளி நம்ம வீட்டுல தனித்தனியா தானே கொண்டாடுவோம். இந்த தடவை எல்லாம் சேர்ந்து கொண்டாடலாம் ஒரு ஐடியா. நல்ல விஷயம் தானே. ஆனா எங்க கொண்டாட போறோம், எப்படி கொண்டாட போறோம்? வெற்றி இருந்தா கரெக்டா சொல்லுவான்ல. எங்கடா அவன்? அவன் எந்த பஸ் ஸ்டாப்ல எந்த ஃபீருக்காக வெயிட் பண்ணிருக்கானோ யாருக்கு தெரியும். டேய் எங்க கொண்டாடுறோம்ன்றது முக்கியம் இல்ல. இந்த தீபாவளி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே இடத்துல கொண்டாடுறோம். ஓகே எப்படி? டேய் அப்பு உங்க வீட்ல? எங்க வீட்ல சொந்தக்காரவங்க நிறைய பேர் வருவாங்க, கூட்டம் அதிகமா இருக்கும். ஆமாண்டா, அப்புறம் அந்த கூட்டத்துல இவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப உங்க வீட்ல கொண்டாடலாமா? நம்ம வீட்டுக்கு ராஜஸ்தான்ல சொந்தக்கார பொண்ணுங்களாம் வராங்க. இவனுங்க சும்மாரான பொண்ணுங்களே விட மாட்டானுங்க. சிவப்பான மார்வாடி பொண்ணுங்களை பார்த்தா சிக்கல். என்னடா யோசிக்கிற? மச்சி எங்க வீட்ல வாஸ்து ப்ராப்ளம், அதனால பட்டாசுலாம் வெடிக்கூடாது. டேய் எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கே. அப்படி இல்ல மச்சி, சவுக்கார் பேர் சௌகரியமா படாது. அப்போ உங்க வீட்ல கொண்டாடலாமா? டேய் எங்க வீட்ல குக்கர்ல இருந்து விசில் சவுண்ட் வந்தாலே எங்க அப்பா கோவப்படுவாரு. பட்டாசு வெடிக்கலாம் வாய்ப்பே இல்ல. சரி எங்க வீட்லயே கொண்டாடுவோம். எங்க அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். குட் ஐடியா. தேங்க் யூ. ஏன் ஸ்வேதா இத கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாமே? ஏய் அதான் இப்ப சொல்லிட்டால. எல்லாம் பாத்துக்கோங்க, இந்த தீபாவளி லைஃப்ல மறக்க முடியாத தீபாவளியா இருக்கணும். ஓகே நண்பர்களே, அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். ஸ்வேதா இட்லிக்கு இந்த மட்டன் குழம்பு மறந்துடாத. நல்லி எலும்பு தான் உடம்புக்கு நல்லதான். நல்லி எலும்புக்கே எலும்பா?